தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது ஆனா இது 25th ஃபிலிமா இருக்கணும் போது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிம்க்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரானா அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி. உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேல கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அதுல நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இந்த ரோலை ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன். அது அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவி மோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க பண்ணுவோம். ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு, அம்மாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும் போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. சோ அவருக்கு இப்ப பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணும்ன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்ல வச்சுக்கிறேன், வாடி.